எல்லாத்துக்கும் வணக்கம். பெங்களூர் சீரிஸ் 13க்கு வருக வருகன்னு வரைகிறேன். என்னடா அவன் காலையிலேயே மண்டே செஞ்சுட்டு இருப்பான்னு நீங்க நெனைப்பீங்க. போக போக சொல்றேன். இன்னைக்கு கோச்சோட அழைப்புதல் படி இன்னைக்கு வந்து புஷ் அப் டேவாம். மாப்பிள புஷ் அப் எடுக்க ஆரம்பிச்சுட்டான். நம்மளும் ஆரம்பிக்கணும்ல. அதனால வார்ம் அப்லாம் போட்டு ஆரம்பிச்சா ஏன்னா அப்படிதான் இருந்துச்சு. கொஞ்சம் மண்டையெல்லாம் கிசாவா இருந்துச்சு கர கர கரன்ட்டு. அப்புறமா பக்கத்து வீட்டு அக்கா செடிய கொஞ்சம் வாட்சா விட்டுட்டு இருந்தேன். அப்புறமா கோச் வந்துட்டு இன்னைக்கு வந்துட்டு கைக்குத்து பரிட்சை உனக்கு வா சொல்லி தரேன்னு சொல்லி கூப்பிட்டு போயிட்டாரு. நான் ஜாக்கி சானுகிட்டயே சீனால பரிசு வாங்கினவன் வாடா உனக்கு சொல்லி தரேன்னு கூப்பிட்டு போயிருந்தான். சரின்னு சொல்லி அவன்கிட்ட கத்துக்கிட்டு நம்மளோட பயிற்சி ஆரம்பிச்சிட்டேன். பார்த்துங்க அண்ணன் எவ்வளோ பயங்கரமா வேலை பார்த்துட்டு இருக்கிறேன்னு. அதெல்லாம் டேலண்ட் இதுதான் டேலண்ட்னு சொல்லி மாங்கு மாங்குன்னு குத்த ஆரம்பிச்சிட்டேன். துணியெல்லாம் துவைச்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் காய போடுறது கோச் மட்டும் தனியாக இருந்தார். சரி வா கூட நம்மளும் போய் ஹெல்ப் பண்ணுவேன்னு சொல்லிட்டு நானும் கோச்சும் துணியெல்லாம் சேர்ந்து காய போட்டுட்டு இருந்தோம். இவர் காய போட்டுகிட்டே இருக்கிறப்ப வந்துட்டு பெங்களூர் அழகெல்லாம் ரசிச்சுட்டு இருந்தேன். காலையில் எவ்வளோ பண்ணி பார்த்துங்க. எங்கள் பிஜியில் நிறையா ஆர்டிஸ்ட் இருப்பாங்க போல். ஆர்டிஸ்ட் வரைஞ்சதெல்லாம் சொல்லிட்டு நானும் என்னோட கோச்சும் செட்டு கொஞ்ச நேரம் பார்த்துட்டு கலாச்சிட்டு இருந்தோம். அவன் அது இதுன்னு எழுதிக்கிறான். பெங்களூர் அஸ்குன்லாம் வேறு எழுதி வச்சுக்கிறான். அப்புறமா என்ன இன்டர்ன்ஷிப்பு கிளம்பி போயாச்சு. அங்கே போகிற வழியில் ஒரே பஞ்சாயத்து தான். காலையிலே டயர்டாகி போயிட்டு இருந்தோம். அப்புறமா என் நண்பருக்கும் இவர் நண்பருக்கும் பிரச்சனை ஆரம்பிச்சிச்சு. என்ன பிரச்சனை ஃபோனை காணோம் ஒளி வச்சுருந்தாங்க. நம்ம ஃபோனை எங்கடா ஒளி வச்சிருப்பான்னு பார்த்தா ஆள் டிக்கியில் ஒளி வச்சுட்டு ஜாலியாக போட்டுருந்தான். அங்கே போனதுக்கப்புறம் லெப்பு டப்பில் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். நம்ம வீடியோ எடுக்கிறேன்னு தெரிஞ்சு நம்ம மார்க் பண்ணுற அலுமை பாருங்கள். அவ்வளோ கோவம் எனக்கு. சரி என்ன பண்ணுறது விட்டு தள்ளிட்டேன். அப்புறம் இன்டர்ன்ஷிப் முடிஞ்ச கையோட ரூமுக்கு போயாச்சு. போகிற வழியில் ஒரு பொருள் ஒன்று வாங்க வேண்டியது இருந்துச்சு. வேறு இன்னும் இல்லை, நியூஸ் பேப்பர் தான் வாங்கணும். அந்த நியூஸ் பேப்பர் கதையை பின்னாடி நான் சொல்கிறேன். நேரமாக இருந்துச்சு. நம்ம மொட்டை மாடிக்கு வந்து பார்த்தா அப்பா சன்செட்டு பயங்கரமாக இருந்துச்சு. சரி நான் அதை கொஞ்சம் பார்த்து ரசிச்சுட்டு அப்புறமா மொட்டை மாடியில் துணி காலைல காயப்பட்டல அதெல்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். எடுத்துகிட்டு இன்றைக்கி இன்டர்ன்ஷிப் கதையெல்லாம் கொஞ்சம் ஜாலியாக பேசிகிட்டு இருந்தோம். வழக்கம் போல் திருப்பியும் சட்டன் கையா கடையில் காஃபி குடிக்க போயாச்சு. நான் மட்டும் போல் நம்ம கூட சேர்ந்து நம்ம பசங்கள்லாம் சேர்ந்து வந்துருந்தோம். அங்கே வந்து பார்த்தா ஃபோட்டோ ஷூட் ஆக்சரிஸ் எப்படி கப்பல்ஸ் ஃபோட்டோ நல்லா இருக்கா, ஜாலியாக இருக்கும் அப்படி தான். அப்புறமா என்ன டிப்ரிமிஷன் காஃபியை போட்டுட்டு கொஞ்சம் நேரம் கதையெல்லாம் பேசிகிட்டு இருந்தேன். நான் மட்டும் இல்லை, நம்ம நண்பர்களும் கூட சேர்ந்து நிறைய பேர் இருந்தோம். கொஞ்சம் ஜாலியாக கதையெல்லாம் பேசிட்டு ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தோம். அப்புறமா தான் ஞாபகம் வந்துச்சு புரதம் இல்லைன்னு. சரி புரதத்தை வாங்கிட்டு வீட்டு ரூமுக்கு கிளம்பி போயாச்சு. ரூமுக்கு வந்ததுக்கப்புறம் சொன்னால் நியூஸ் பேப்பர் வேலை வேற ஒன்றும் இல்லை, நம்ம டேபிள் அலங்காரம் தான். இந்த டேபிள் அலங்காரம் முடிச்சுட்டு இன்றைக்கி நாளாக முடிச்சிடலான்னு வாய்ஸ் கடினமாக இருங்க.